மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரினுடைய மொத்த ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் 3 செகண்ட் வருதுங்க. ஸோ இதில் வந்து இந்த ட்ரெய்லரில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மொத்தம் 4 கேங் இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா அவருடைய ஒரு கேங்கு, அதுக்கப்புறம் வந்து அமீர் கான் அவருடைய கேங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த மலையாள சூப்பர் ஸ்டார் அவருடைய ஒரு கேங்கு, அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் அவருடைய கேங். மொத்தம் 4 கேங் இந்த திரைப்படத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேங் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை, அதாவது தேவா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை தேடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எப்படி லியோ திரைப்படத்தில் வந்து லியோ இங்கடா நீ தாண்டா லியோன்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாம் போட்டெல்லாம் பார்த்திபன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அதைவே கொஞ்சம் திருப்பி மாற்றி விட்ட மாதிரி ஒரிஜினலாகவே இங்கே வந்து தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இங்கே எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அந்த தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு நல்ல மனுஷனாக காமிச்சிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான மனுஷனாகவும், அதே மாதிரி நல்ல கேங்கோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் 4 கேங் காமிச்சாங்களா, அந்த 4 கேங்கில் 3 கேங் வந்து நெகட்டிவாக காமிச்சாங்க. 3மே வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. ஒவ்வொருத்தங்களும் கன்று வச்சுருக்கானுங்க, ஒவ்வொருத்தங்க வந்து கத்தி கம்பு அருவான்னு வச்சுருக்கானுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க கையில் சண்டை போடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த 4ஆவதாக காட்டுற நம்மளுடைய சத்யராஜ் கேங் பார்த்தீங்கன்னா அவங்களும் கத்தி கம்பு அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு கேங்கில் வந்து முக்கியமான ஒரு ஆளாக தேவா அவர்கள் இருந்திருக்காங்க. தேவா வந்து மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காங்க. யார் மறைச்சி வச்சுருக்காங்கன்னா சத்யராஜ் வந்து தேவாவை மறைச்சி வச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் தேவாவை தேடினப்போ சத்யராஜுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து தேவா தன்னோட மறைவிடத்தை விட்டு வெளியே வந்து சத்யராஜை காப்பாற்றுறதுக்காக வராரு. அப்போ வந்து எல்லோரும் வந்து தேவா அடையாளம் கண்டுபிடிச்சி தேவா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி எப்படி சத்யராஜ் கேங்க வந்து தேவா காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத கதை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது எனக்கு தோணுச்சு. ஸோ லியோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி லியோ அப்படின்னு சொல்லி பார்த்திபன் பின்னாடி சுற்றும்போது பார்த்திபன் தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றிட்டு அந்த கேங்கையும் வந்து கொள்றாரு. கடைசியில் நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நான் தாண்டா தேவை, நான் அத்தனை நாளாக மறைஞ்சிட்டு தான் நான் வெளியே வந்துட்டேன்டா, இப்போ வந்து என்னை கொள்ளுங்கடா, முடிஞ்சே என்னோட கேங்க தொழுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் முன்னாடி வந்து எல்லா ஆப்போனண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவர் வந்து தன்னோட கேங்கை வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து நம்மளுடைய அனிருத் அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹைப் கொடுக்குற லெவலுக்கும் இல்லை, ரொம்ப லோவாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கும் இல்லை, ஒரு மீடியமான லெவலில் ஒரு கேட்கக்கூடிய லெவலில் ஒரு சாதாரணமான ஒரு கேங்ஸ்டருக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா காமெடி எதிர்பார்க்க முடியாது. பழைய படங்களில் நம்ம ரஜினி சார் அவர்களுடைய காமெடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து இந்த திரைப்படத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பழைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஜினியோடைய குசும்புகள் சில இடங்களில் துணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வச்சுருக்காங்க, ரஜினிக்காக வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஃபேன்ஸுக்காக சில ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும் பொழுது தெரியுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் போதைப் பொருள் கடத்துகிறாங்களா இல்லை தங்கத்தை கடத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பொருளை பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த கதையும் வந்து நகருது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்சியூவில் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் எல்சியூ, அதாவது லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் வந்து இது ஜாயின்ட் ஆகுது இந்த திரைப்படம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து நமக்கு தென்படலை. எந்த ஒரு இடத்துலையும் இது வந்து எல்சியூவில் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுற மாதிரி காட்சிகள் இதில் இல்லை. ஒருவேளை அது முழு படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒருவேளை எல்சியூவில் வருது அப்படிங்கிறத காண்பிப்பாங்களா என்னங்கிறது நம்ம படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்து இப்போ வெளியாகி கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் வந்து டச் பண்ணிடுச்சாமா. ஸோ அந்த ஒரு தகவலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இந்த ட்ரெய்லர் லான்ச்சில்.
இந்த கூலி திரைப்படத்துல ஒரு முக்கியமான சஸ்பென்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அந்த ஒரு சஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர்ல வந்து கொண்டு வரல. ட்ரெய்லர பார்க்குற வரையும் ஓகே, ஒரு நார்மலான ட்ரெய்லர். ஒரு கேங்ஸ்டர் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதில ஆப்போனன்ட்டா நம்ம தேவாங்கிற கேரக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு. அவங்களுக்கு ஆப்போனன்ட்டா ஃபைட் பண்றாரு. எல்லாத்தையும் பண்றாரு. ஸோ மத்த திரைப்படங்கள்ல வர மாரி தான் வருது. இது என்ன மாரியான சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது புரியல. அதே மாரி என்ன பொருள் கடத்துறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நம்ம ட்ரெய்லர வச்சு முழுசா நம்ம கதை இதுதான் அப்படிங்கிறத யூகிக்க முடியாது. ஸோ நம்ம படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாக போகுது. சரி மக்களே, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு? நீங்க பார்த்துட்டீங்களா? அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாரி இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.